அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது யாரெல்லாம் இதே மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்களோ, மார்னிங் எழுந்து சமைச்சு எல்லாம் கொடுத்து பசங்களுக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் சேம் டு யூன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்டே இல்லையா, மண்டே ஸ்டார்டிங் டேன்றதுனால வந்து பசங்க வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. சண்டே கூட சீக்கிரமாக எழுந்திடுவாங்க, ஆனால் மண்டேனா தான் சீக்கிரமாகவே எழுந்திக்கவே மாட்டாங்க. சண்டேனா பாருங்கள், என் பையன் வந்து 5 o'clock எழுந்துச்சி உட்காந்துப்பான். இன்றைக்கின்னு பார்த்து 7 o'clock ஆகியுமே தூங்கிட்டு தான் இருக்கான். சரி, அவன் நான் எழுப்புறது தான் பெரிய வேலை எனக்கு. அவனை எழுப்பி அவன் பாத்ரூம் போகிற வரைக்குமே வந்து அவன் பேரை வந்து எப்படியோ ஒரு 25 டைம் நான் கூப்பிட்ருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூப்பிட வச்சுடுவான். அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து பிளான் பண்ணி யோசித்து வச்சுக்கலாம். சண்டே ஈவினிங் போல் வந்து என்னெல்லாம் சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் நாளைக்கு மார்னிங் என்ன டிஷ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டோன்னா இன்னும் ஈஸி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் சாதமும் கூடவே வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. அதனால் வந்து அஜ்மலுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். இதில் நெய்லாம் போட்டு செய்கிறதுனால வந்து ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவான். அதனால் மார்னிங்கே எழுந்திக்கும் போதே வந்து அரிசியை ஊற வச்சுட்டேன். ஏன்னா அரிசி கொஞ்சம் ஊறும் போது தான் அது நல்லா பாயில் ஆகி நல்லா பருப்பு அரிசி எல்லாமே பாயில் ஆகி நல்லா இருக்கும், நல்ல ஒரு கட்டி பதத்துக்கு வரும். அதனால் வந்து மார்னிங் எழுந்தோன்னே அரிசி பருப்பு எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து காய் வந்து என்னென்ன காய் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து முள்ளங்கி, முருங்கைக்காய், கூடவே வந்து கேரட். அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேசிய கொடி மாதிரியே வந்துடுது கலர். எக்ஸ்ட்ரா வந்து வெஜிடபிள்ஸ் போடலாம், இருக்கிற வெஜிடபிள்ஸ்ல வச்சே எனக்கு செஞ்சிடலான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் வேக வச்ச சாதம், துவரம் பருப்பு, கூடவே வந்து 2 பச்சை பயிறு இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா அதில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு 2 வெங்காயம், கூடவே வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் அதையுமே ஒரு 15 கிட்ட சின்ன வெங்காயம் அதையுமே தோலை நீக்கி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு அதில் சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 கொத்து கருவேப்பிலையுமே ஆட் பண்ணி இது எல்லாமே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து நம்ம உருளைக்கிழங்கு செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பேனில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா போதும். ஏன்னா இதில் மிளகாய் தூளும் நான் ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் போட்டுட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாம்பார் சாதத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பெருங்காயம் போட நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் நீங்கள் பெருங்காயத்தூளுமே ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ உருளைக்கிழங்குல தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க உருளைக்கிழங்கு. இப்போ சாம்பார் சாதத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாமே போட்டு இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் இதுலேயுமே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா காய் அப்போ சீக்கிரமாகவே வேகும். நம்மளுக்கு குக்கரில் போட்டோன்னா ஒரு விசில்லே வெந்துடும். நான் வந்து இன்றைக்கி பேன்லேயே போட்டு நான் இன்றைக்கி வந்து வேக வச்சுறேன். இது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள், ஏன்னா ஃபஸ்ட்டே நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் சாதத்தில். 1 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு காய்கறிகளோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காய்கறி வந்து ஒரு 1/4 வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க விட வேண்டியதான். காயெல்லாம் நல்லா வேகட்டோன்ட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இதில் சால்ட்டு கூடவே வந்து காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கிட்டோன்னு விட்டுட்டு இந்த சைடு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதுலேயுமே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் இதை மட்டுமே போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இது வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாம், எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கு இது வந்து நல்ல ஒரு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ண வேண்டியது தான். காய் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காய் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதம் பருப்பு எல்லாமே வேக வச்சுருக்கோம்ல அதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கு, அது நல்லா பிசைஞ்சு
அதோட தண்ணியை மட்டும் ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைக்கிறேன். எல்லாமே நல்ல ஒரு கட்டி பதத்துக்கு கொஞ்சமாக திக்னஸ்ஸாக, கொஞ்சம் ரொம்பவும் திக்னஸ் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் தளன்ட்டு கொஞ்சம் திக்னஸாக வரும்போது நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகளை மட்டும் தூவி விட்டு வாசனம் நல்லா கமகமன்னு வரும். இந்த டிஷ் ஈஸியான டிஷ்ஷும் கூட, ஏன்னா வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். எதுவுமே நிறைய வந்து நம்ம குழம்பு சாதம் அந்த மாதிரி தனியாக செய்யும்போது இந்த மாதிரி ஒரே சாதமாக லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், புளி சாதம் கூடவே பார்த்திங்கன்னா வந்து கருவேப்பிலை சாதம், இந்த மாதிரி சாம்பார் சாதம் இது செய்யும் போது வந்து சீக்கிரமாகவே வேலையே முடிஞ்சிடுது. பசங்களுக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அதை விரும்பி கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸும் பசங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கு. இது கூடவே வந்து ஊறுகாவும் வச்சுருக்கேன். ஊறுகாவை சொல்லவே வேணாம், நம்மளுக்கு இந்த கறி சாதம் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி வந்து ஊறுகாய் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து மிக்சர்லாம் கலந்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இல்லை அதனால் வந்து அப்படியே கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து ஹெல்த்தியானது எதுனா கொடுக்கணும், அதனால் ஃப்ரூட் இன்றைக்கி ஆப்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு வழியாக லஞ்ச் பேக் பண்ணி ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து அஜ்மல் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புதும் ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்பணும். அந்த வார்த்தை அவனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இதே போல் லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்களும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.